முதல் மேடையிலே மிஸ் திருநங்கை 2025 பட்டம். மகிழ்ச்சியில் திருநங்கைகள். விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்காக நடைபெற்ற மிஸ் திருநங்கை 2025 அழகி போட்டியில் விதவிதமான ஆடைகளை அணிந்து திருநங்கைகள் உயரமாக ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இந்த ஆண்டின் மிஸ் திருநங்கை 2025 அழகி பட்டத்தினை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சக்தி என்ற திருநங்கை தட்டிச் சென்றார். ஒவ்வொரு ஆண்டும் குவாகம் கூத்தாண்டர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகைவாழ்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான கோவில் பூசாரிகளிடம் திருநங்கைகள் தாலி கட்டி திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி நாளை மாலையும், அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி கூத்தாண்டவர் தேரோட்டமும் திருநங்கைகள் தாலி அறுக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி பெங்களூர், கேரளா, கர்நாடகா, டெல்லி, கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளனர். இப்படி விழுப்புரத்தில் குவிந்துள்ள திருநங்கைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தேசிய திருநங்கையர் கூட்டமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மிஸ் திருநங்கை 2025 அழகி போட்டி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு திரைப்பட பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியும் ரேம்ப் வாக்கில் நடந்தும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 2025 ஆண்டிற்கான மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மும்பை போன்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 13க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளின் அடிப்படையில் இறுதியில் 3 திருநங்கைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2025 மிஸ் திருநங்கை பட்டத்தினை வழங்கினர். முதல் இடத்தை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சக்தி என்ற திருநங்கையும், 2ஆம் இடத்தை சென்னையை சார்ந்த ஜோதா என்ற திருநங்கையும், 3ஆம் இடத்தை சென்னையை சார்ந்த விபாஷா என்ற திருநங்கையும் தட்டிச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற திருநங்கைகளுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதன் பிறகு 3 நபர்களுக்கும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் திருநங்கைகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். என் பேர் சக்தி. நான் தூத்துக்குடிலேருந்து வர்றேன். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே எதிர்பார்க்கல. எல்லாமே அந்த இறைவனை, நான் அந்த சண்முகனை தான் நம்புவேன். திருச்செந்தூர் முருகனை தான் நான் பிரார்த்திக்கணும். அதே மாதிரில என்னுடைய பெரியவங்க, எங்கள் அம்மா என்னை நான் கலெக்ஷன் இப்படி எந்த இதுக்கும் போக விடாமல் என்னை நல்லபடியாக நீ பியூட்டிஷியனில் சாதிக்கலாம், மாடலிங் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்காக ஒரு பார்லர் ஷாப் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். மேக்கப் பண்ணுவேன், ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் படம் வரைகிறதுக்காக, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு எல்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய பொண்ணுங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் இதுதான் ஃபர்ஸ்ட் முறை.
ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிட்ட போதே வின் பண்ணிட்டீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. அளவு கடந்த சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்கு? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, என்னுடைய பொண்ணுங்களை வந்து நல்ல மாதிரில இதே மாதிரில ஒரு மாடலிங்லேயோ நல்ல இதுலலாம் நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே.